எனக்கு அல்சர் வந்தாச்சு, அவஸ்தையும் பட்டுட்டு இருக்கேன். ஆனா இதுக்கான காரணம் தெரியலையப்பா, புரியலையப்பா. இதுக்கு ஏதாவது காரணம் என்னதான்னு தெரிஞ்சா நானே எனக்கு எப்படியாவது குணப்படுத்திட்டு நான் விரும்பினதெல்லாம் சாப்பிடுவேனே அப்படின்னு ஏக்கத்தோடவும் மன தெளிவு வேண்டியும் இருக்கிறீங்களா? அப்படின்னா வாங்க, அல்சர் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றா பார்ப்போம். இது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு ஏற்படும். சரியா? அல்சர் ஒருத்தருக்கு முதல்ல வருது அப்படின்னு சொன்னா நம்ம பசி எடுக்குது, ஆனா அந்த டைம்க்கு சாப்பிட மாட்டோம், சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரணம் அதுக்கு சாக்கு போக்கு சொல்றோம். நாம தப்பு பண்ணுவோங்க. ஆனா நம்ம உடம்பு குறிப்பிட்ட மணி நேரத்துல இந்தந்த வேலையை ஒவ்வொரு உறுப்பும் செய்யணும் அப்படின்றதுனால அது கட்டாயமா பசி எடுக்கும் போது நமக்கு அறிவிச்ச உடனே சாப்பாடு கொடுத்தாதான் அது கரெக்டான இதுவா அமையும், செரிமானமா. இல்லைன்னா அது கொடுக்க வேண்டிய அமிலத்தை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு அமிலத்தை வெளிப்படுத்துறதுல சுரக்க ஆரம்பிச்சுட்டு அது போயிடும். அப்ப அந்த அமிலம் என்ன ஆகும்? வீணாகும். அந்த வீணாகிற அமிலம் சாப்பாடு இல்லாததுனால நம்ம இறைப்பையே பதம் பார்த்துடும். சரியா? ரெண்டாவது என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. பசியே இருக்காது, சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி பசியே எடுக்காம சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதுவும் தவறா போகுது. ஏன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. மூணாவது, இந்த டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அடிக்கடி குடிக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம். அதுல இந்த டீ காஃபி எல்லாம் ரொம்ப சும்மா வாங்க ஒரு டீ சாப்பிடுங்க, வாங்க கொஞ்ச நேரம் சும்மா டைம் கஷ்டம் ஒரு டைம் பாஸ் வாங்க ஒரு டீ. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பசிய உணர்வே தகர்த்தது. நாலாவது பாத்தீங்கன்னா காரம் மசாலா சார்ந்த உணவு வகைகளை அதிகமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால அளவுக்கு மீறி சுவையும் கண்டிப்பா நம்ம இறைப்பையை பதம் பார்க்கக்கூடியதாகும். ஐந்தாவதா எடுத்துக்கிட்டோம்னா தூங்குறதே கிடையாதுங்க. ஒண்ணு நைட்டுன்றது கடவுள் நமக்கு படைச்சதே அமைதியான சூழ்நிலை, குளிர்ச்சியான சூழ்நிலை எதுக்காகனா ஓய்வு எடுத்துக்காகவும், அந்த ஓய்வுல இருந்துதான் நம்ம பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாமே புதுப்பிக்கப்படுறது. அந்த ப்ராசஸே நம்ம தகர்த்துட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெரும் அளவுல எல்லாரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தினால பாதிக்கப்படாதவங்களே இல்லைன்ற அளவுக்கு நம்ம போன வீடியோல பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த வயிறு சம்பந்தமா பேசும்போதும் மன அழுத்தம் இடம்பெறுது. அந்த மன அழுத்தத்தை கண்டிப்பா நம்ம போக்கிக்கணும். புகைப்பிடித்தல், ட்ரிங்க்ஸ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது உமிழ்நீரினுடைய வீரிய தன்மையை நாமளே குறைச்சி ஜீரணத்தை பெரும்பாலும் பாதிக்க வழி செஞ்சுக்கிறோம். இது போல பல காரணங்களால நம்ம இரைப்பையானது பாதிக்கப்பட்டு புண்ணே அதிகமாக ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதனுடைய ஃபுல் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயனடைங்க. நன்றி.